உங்கள் யாருக்கெல்லாம் வெஜிடேரியன் ஃபுட் ரொம்ப பிடிக்குமோ அவங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த ரெஸ்டாரண்ட் நேம் வந்து விண்டேஜ் மெட்ராஸ் ரெஸ்டாரண்ட். இது வந்து அசோக் நகரில் லொக்கேட் ஆகிருக்கு. இது பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். ஸோ ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். விண்டேஜ் ஸ்டைல் செட்டப்பில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சீலிங், ஃப்ளோர்ஸ், லைட்டு, ஃபேன்ஸ் எல்லாமே வந்து விண்டேஜ் ஸ்டைலில் இருந்தது. ஆம்பியன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெஸ்டாரண்ட் மெனு பொறுத்த வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டுமே இருந்தது. ஸோ நார்மல் வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன அவைலபிளாக இருக்குமோ எல்லாமே இருந்தது. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸும் நிறைய இருந்தது. சாட் ஐட்டம்ஸ், ஜூஸஸ் எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டுமே வச்சுருந்தாங்க. ஸ்டார்டர்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஃபுட்டு வந்து இந்த மாதிரி ஏஐ ரோபோட்ஸ் தான் வந்து சர்வ் பண்ணும். ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து இங்கே வந்திருந்தோம். இந்த கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து தீம் பேஸ்டு ரெஸ்டாரண்ட் நிறைய விசிட் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி ரோபோட் சர்வ் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நான் போனதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மேபி நிறைய பிளேசஸில் அது இருக்கலாம். பட் எனக்கு இது நியர்பையாக இருந்ததுனால நியூ ரெஸ்டாரண்ட்னால நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ப்ரைஸுமே வந்து அஃபோர்டபுளாக தான் இருந்தது. ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. ஸோ நார்மலாக ஒரு நல்ல வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ப்ரைஸ் என்ன இருக்குமோ அதுதான் இருந்தது. ஸோ நாங்கள் சூப்புக்கு அப்புறமா ஒரு ஸ்டார்டர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ப்ரொக்கோலி ஸ்டார்டர்ஸு. அதுவுமே டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, இந்த ரோபோட் வந்து டெலிவரி பண்ணுறது ஈவன் அடல்ட்ஸுக்குமே வந்து ரொம்ப என்ஜாயிங்காக இருந்தது. பர்சனலாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ நம்ம எப்போயாவது தான் வெளில போய் சாப்பிடுவோம். ஸோ அதுவுமே வந்து நார்மல் வெஜ் ரெஸ்டாரண்ட்டாக இருந்தால் ரொம்ப போரிங்காக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான செட்டப்பில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணும்போது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்குது. அதுவே கொஞ்சம் என்ஜாயிங்காகவும் இருக்குது. ஸோ ஒரு 3-4 ரோபோட்ஸ் வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருந்தது. ஸோ அதுவே வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. அப்படியே நாங்கள் எங்கள் மீலை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணி